பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த 200 ஆண்டு விழாவிற்காக நெல்லை திருமண்டலத்தினுடைய பேராயர் அருட்பெரும் திரு அறிவர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்து பேராலயத்தின் திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். மற்றும் இந்த விழாவினை கொண்டாடுவதற்கு நெல்லை திருமண்டலம், தூத்துக்குடி திருமண்டலத்தில் குருக்களாக பணியாற்றுகின்றவர்கள், ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். உங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை ஊசிக்கோபுரத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரின் கிருபையால் ஊசிக்கோபுரம் என்று அன்போடு அழைக்கப்படும் அந்த பேராலயத்தினுடைய 200 ஆண்டு விழா 26ஆம் தேதி இம்மாதம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தேவாலயம் உருவாகுவதற்கு ஜெர்மன் தேசத்திலிருந்து C.T. ரேனியஸ் என்கின்ற ஐயர் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து இறை அன்பையும் மக்களுக்கான சமூக சேவையையும் மற்றும் மருத்துவத்தையும் கொடுத்ததின் விளைவாக இன்று இத்தேவாலயம் எல்லாராலும் போற்றப்படுகின்றது. கனம் ரேனியஸ் ஐயர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இத்தேவாலயம் 200 ஆண்டுகளை கடந்து வந்து நிற்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். 1814ஆம் ஆண்டு கனம் ரேனியஸ் ஐயர் அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். சென்னையிலே 6 ஆண்டுகள் பணி செய்தார்கள். பின்பு அவர்கள் நெல்லையினுடைய மண்ணிலே இறைப்பணியாற்றுவதற்கு 1820ஆம் ஆண்டிலே வந்து சேர்ந்தார்கள். 2 ஆண்டுகள் சிறப்பாக இறை அன்பை மக்கள் மத்தியிலே சொல்லி வந்தார்கள். பிறகு மக்கள் இறைமகன் இயேசுவின் அன்புக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து அவரை ஆராதனை செய்வதற்கு தேவாலயம் ஒன்று வேண்டும் என்பதை அறிந்த கனம் ரேனியஸ் ஐயா அவர்கள் 1822ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி 10 பேருக்கு களிமண் கட்டிடத்திலே ஓலையால் வேயப்பட்ட ஒரு கூரையின் கீழே ஆராதனை நடத்துவதற்கான அந்த தொழுகை கூடத்தை ஆரம்பித்தார்கள். மக்கள் இறைவனை தேடி வழிபட வந்த அந்த சூழ்நிலைகள் பெருக மீண்டும் தேவாலயத்தினுடைய அமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதைவிட ஒரு மிகவும் நேர்த்தியான பெரிதான ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு ஊசிக்கோபுரம் இருக்கின்ற அந்த இடத்திலே 1826ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே அவர்கள் அடிக்கல் நாட்டி ஒரு தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அதே ஆண்டு 1826 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அந்த தேவாலயத்தின் வேலைகளை எல்லாம் நிறைவு செய்து அதை மங்களப்படைப்பு செய்தார்கள். 1826ஆம் தேதி 26ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேவாலயம் இன்று 2026 ஜூன் 26ஆம் நாள் அன்று தன்னுடைய 200 ஆண்டு நிறைவை அது கொண்டாடுகின்றது. இந்த 200 ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு நெல்லை பேராயம், பாளையங்கோட்டை, நெல்லை பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஜனங்கள், தென்காசி மாவட்டத்தில் உள்ள மக்கள் மற்றும் சென்னை, விருதுநகர்
பகுதிகளில் இருந்தும் அநேகர் இந்த 200 விழாவை காணவும் அநேகர் கர்த்தரை வந்து தொழுது கொள்ளவும் விருப்பம் தெரிவித்து உள்ளார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தேவாலயம் 200 ஆண்டுகளாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வளித்திருக்கிறது என்றால் மிகையாகாது. இத்தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதனை செய்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வசித்து வருவது அது மகிழ்ச்சிக்குரிய காரியம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நெல்லை மண்ணிலே இருந்த வறட்சிகள், சமுதாயத்தில் புரையோடி போயிருந்த காரியங்கள், ஏழ்மை, வறுமை, இவைகளிலிருந்து மக்களை விடுவித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ரேனியஸ் ஐயர் அவர்கள் கடும் முயற்சி எடுத்தார்கள். பிள்ளைகள் படிப்பதற்கு அழகான பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். 107க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். மற்றும் 300க்கும் மேற்பட்ட தேவாலயங்களை அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள், கட்டி கொடுத்தார்கள். இவைகளையெல்லாம் இந்த மண் பெற்ற பாக்கியம் என்பதை அறிந்து இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த 200 விழாவை மிகவும் விமரிசையாக பேராலயத்தின் விழாக்குழுவினர், மக்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள், கொண்டாட இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். நீங்களும் இந்த மகிமையான தேவாலயத்திலே இந்த 200 கொண்டாடுவதற்கு வருகின்ற ஜூன் மாதம் 26ஆம் நாள் அனைவரும் நீங்கள் கூடி வந்து இந்த இறைவனை தொழுது கொள்ள, இறைவனுக்கு நன்றி சொல்ல, கனம் ரேனியஸ் ஐயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேவாலயத்தின் மகிமையை காண நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற அனைவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமையான தம்பி நோவா அவர்களையும் அவருடைய குழுவினரையும் நாங்கள் அன்போடு பாராட்டுகிறோம். நன்றி.